ஒரு டெய்லர் எப்படி சினிமையிலேக்கு வரும் ஷூட்டிங்கே பார்க்க முடியாது. அன்னைக்கு மலையாள படம் எல்லாம் தமிழ்நாட்டிலே தான் இருக்குது. சரி மட்ராஸிலே போனோம், ஒரு ஷூட்டிங் பார்க்கணுமெങ്കിലും மட்ராஸிலே வரணும், எல்லாம் இங்கே தான். அந்த டைமில் ஒரு தையக்காரன் ஒரு டெய்லரு எப்படி சினிமையில் காஸ்டியூமர் ஆக முடியும், அசிஸ்டண்ட்டாக வர முடியவில்லை. அதுக்காக நாடகம் வழி ஓരോരുത്തരെയും പരിചയപ്പെട്ട് നാടകം നടിച്ച് അങ്ങനെ പരിചയപ്പെട്ട് தான் ஒரு ஆளை கூட அசிஸ்டண்ட் காஸ்டியூமர் ஆகுது. அன்னைக்கு நசீர் பிரேம் நசீர் சாரெல்லாம் அவ்வளோ டைமு அப்படி காஸ்டியூமர் ஆயிடுச்சு. அப்போ என்ன அங்கே கூட்டிகிட்டு வந்ததே இந்த தொழில் தானே, இந்த வேலை தானே. ஓகே. அவன் அவர் அங்கே തന്നെ പിന്നെ பெரிய காஸ்டியூமராகி அப்போ ஃபஸ்ட்டு படத்திலே காஸ்டியூம் எடுக்கிறதுக்கு வந்து சேருது சென்னையில் தான். அன்னைக்கு எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறது அங்கே தான், நகை, ட்ரெஸ், துணி, மெட்டீரியல் எல்லாம். அப்போவே பயங்கர ஆச்சரியமாக இருந்தேன். அப்போவே நான் ஏதோ பெரிய ஆளாய மாதிரி தான். ஓகே. ஆமாம், வடபழனியிலே வந்துறங்கி வடபழனி கோவில் எல்லாம் பார்த்து ஐயோ அந்த நாடு என்ன விடலை. அதுதான் தமிழ்நாடு. ஆமாம், அவர் എനിക്ക് பயங்கரமாக இருக்காது. ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்கும்போது தானே പിന്നെ அந்த ரோடு பாலம் அதெல்லாம் அங்கேருந்து எப்படியோ ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வரும். இவ்வளோ பெரிய ஒரு சிட்டியில் வர்றதுக்கு பயம். அப்படி இருந்து இடைக்கு ஒரு படத்திற்கு வரும், பர்ச்சேஸும் பண்ணும், திரும்பி வரும், எல்லா மெட்டீரியலாம் வாங்கி திரும்பி வரும். அது ட்ரெயினில் டிக்கெட்டே ரிசர்வ் பண்ண தெரியாது எனக்கு. அதனால ஒரு பஸ்ஸில் ஏறி நேர மதுரா, நாகர்கோவில், திருவனந்தபுரம் அப்படியே வரும். கூப்பன் எடுக்கிறதுன்னு நமக்கு ஒன்றும் இங்கிலீஷும் தெரியலையே. அப்படி ஆனால் பின்னாடி ஒரு படத்துக்கு டப்பிங் இதுக்காக ஏர்போர்ட்லேயே வந்துறங்கியாச்சு. ஏர்போர்ட்டில்? ஆமாம், ஃபஸ்ட்டு ஒரு படத்தில் ஒரு ஸ்படிகம் ஒரு படത്തിന് டப்பிங். அப்போதைக்கு நான் இங்கே ஆர்டிஸ்ட் ஆயிடுச்சு. அவர் என்ன டைம் இல்லாதனால ஃப்ளைட்டிலே கொண்டு வந்து. அதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டா சார்? ஃப்ளைட்டு அதுதான். അങ്ങനെ இப்போதே நடிக்கிறதுக்கும் அவசரம் கிடச்சி. ஓகே. இப்போ நீங்கள் எங்கே போனாலும் ஃப்ளைட்டு தான். அதுதான் தமிழ். அதுதான்